வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். காலைநயம் மிளறக்கூடிய சுக்கிரன் ராசிதிபதியை கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்க ராசியில 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஒரு காரியத்தை நீங்க செஞ்சு முடிக்க நினைச்சா அதுல ஏகப்பட்ட இடையூறு தான் உண்டாகியிருக்கும். ஆனா அதே செயலை மற்றவங்க மூலமா முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா சிரமமே இல்லாம முடியும். இதனாலேயே மனசுல ஒரு குழப்ப நிலையில இருப்பீங்க. தொழில்துறையில் ஒரு ஏற்றம் இருக்குங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சிங்கிறது நன்மையும் தீமையும் கலந்த பலனை தான் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். வெளி வட்டாரத்துலேயும் நீங்கள் இந்த புகழ் கௌரவம் இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆர்வமாக செயல்பட போகிறீங்க. மனசில் ஏற்பட்டிருந்த சங்கடம் இல்லாமல் விலக போகுது. ஒரு சில செயல்பாடுகளை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தாவே போதும். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமைன்னு சொல்லலாம். தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க, எந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள எச்சரிக்கை செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு, இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். பெரும்பாலுமே ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்களா இருப்பாங்க. முன்னாடி பின்னாடி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்துட்டா ஒரு விருந்தோம்பல் குணங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். விருந்தாளி மாதிரி தான் கவனிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். எல்லார்கிட்டையும் ஒரே விதமாக பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் வித்தியாசம்லாம் இல்லை. எல்லார்கிட்டையும் சமமாக பழகக்கூடிய குணம். பெரிய மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பி வரவேற்க மாட்டீங்கிறதா உண்மை. அதாவது வாழ்க்கையில் ஒரு நிதர்சனமான உண்மை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடியவங்க. கற்பனை கோட்டை கட்டிட்டு வாழ்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி அதை பார்த்து பயந்து தள்ளிலாம் போட மாட்டீங்க. அப்போதைக்கு தீர்வு காண்றதுல ஒரு கெட்டிக்காரங்களும் நீங்கள் தான் சொல்லலாம். பெரும்பாலுமே இந்த ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்குமே உடற்கட்டுங்கிறது எல்லாருமே கவர்ந்து இருக்கிற மாதிரியான தோற்றத்தில் தான் இருப்பீங்க. உங்கள் கண்களில் அன்பும் அழகான சிரிப்புக்கு சொந்தக்காராக இருக்கிறதால எல்லாருமே கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு முக வசீகரங்கிறது அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பீங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டா தொடர்ந்து முயற்சி செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அம்சங்களில் ரிஷப் ராசி பொறுத்த வரைக்குமே ஒரு சிறப்பான ராசின்னு சொல்லலாம். தர்ம சிந்தனைங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிரதி உதவி எதிர்பார்க்காம எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய ஒரு எளிமையான குணம் கொண்டவங்களும் நீங்கள் தான். பெரும்பாலுமே சண்டை கண்டா அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களை யாராவது சண்டைக்கு தூண்டுனா அதை நீங்கள் பொறுத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். கோபங்கிறது அப்படியே அடக்கி உட்கொள்ள முடியாத அளவுக்கு கோபம் வரும். ஆனால் உங்களுக்கு கோபம் வந்துட்டா உங்கள் எதிரில் யாருமே நிற்க முடியாது. ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப நிலையில் ஒரு அக்கறை காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. திருமணமான தம்பதிகளாக இருந்தால் ஒற்றுமையோட அன்போடு பழக்கக்கூடிய மன வாழ்க்கை கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி அன்புகள்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே மன வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் வாழ்க்கை துணை ரீதியாக வாழ்க்கை துணை உறவினர் வகையில் உங்களுக்கு சின்ன சின்ன மனசாவோ அவமானங்கள் நீங்கள் பெறுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே எல்லா நிலையிலும் ஒரு மேலான பலனை அடைய முடியும். இயல்பிலேயே நீங்கள் ரிஷபராசி அன்பர்கள் கடின உழைப்பாளி. எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் மதிநுட்பமும் இணைஞ்சிருக்கிறதால பொறுமைசாலிகளாகவும் நிறைந்திருக்கிறதால நிச்சயம் உங்களுடைய மன வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், சிறப்பான வாழ்வு உங்களால் அடைய முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. நந்தி தேவரோட சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுலேயுமே பிரதோஷ நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்கிறது மேலான பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம். மேலுமே ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கட்டும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நேரம் முன்னேற்றம் நிறைந்திருக்கக்கூடிய நாட்களாக தான் அமைஞ்சிருக்குது. வழக்கு மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் வாழ்க்கை துணையோட ஆதரவும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். நண்பர்களோட உதவி கிடைக்கிறதால திடீர் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கிறதால நல்ல மாற்றங்கிறது உண்டாகும். அலுவலகத்துலேயும் வேலை பழுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே யோகங்கிறது தேடி வரும். செலவுமே இந்த நேரம் கொஞ்சம் பின்னாடி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சிக்கனமாக இருக்க பாருங்கள். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்க நீங்கள் தான். அதனால் கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற பலன்கிறது நிச்சயம் கிடைக்கும். சனிக்கிழமையானா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். அவருக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நல்லதே நடக்குன்னு சொல்லலாம். கூடவே மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீட்டில் 2 நேரமும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப
நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து சேரும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சிங்கிறது பல வழிகளும் வர ஆரம்பிக்கும். வளர்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய வாரமாக தான் அமைஞ்சிருக்குது. வெளி வட்டாரத்தில் கூட செல்வாக்குங்கிறது அதிகரிச்சிருக்கும். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எளிதாக கிடைக்குன்னு சொல்லலாம். எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் கிடைக்கிறதோட இந்த நேரத்தில் கணவன் மனைவி அன்பான்மை சிறப்பாக இருக்குது. பெரும்பாலானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதுக்குண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. மன ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்த முடிக்கக்கூடிய யோகம். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க. ஒரு சிலருக்கு வெளி மாநிலத்திலிருந்து புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இது வரைக்குமே உடல் உபாதை நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்குண்டான திருப்பு முனை மிகுந்திருக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது. இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே புதுசாக தொழில் ஒப்பந்தம் இல்லாமல் அடுக்கடுக்க வர ஆரம்பிக்கும். சொந்த வீட்டில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிச்சிக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு சனி பகவானால நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெற்றோர் உடல்நிலையில மட்டும் அப்பப்போ கவனம் செலுத்த பாருங்க. மற்றபடி தொழிலில் நிலையான வருமானம் பெறக்குத்துக்குண்டான வாய்ப்பை பெற போறீங்க. புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். நல்ல மாறுதல் கிடைக்கும். பணி நீக்க மாதிரி செய்யப்பட்டவங்க கூட மீண்டுமே பணியில் சேரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூமி, கல்வி, தாய், வீடு, வியாபாரம், விரயம், பயணம் இது எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல பொறுத்த வரைக்குமே ஆராய்ந்து பார்க்குறப்ப சனியோட பார்வை பதிஞ்சிருந்தால அதற்குண்டான பலன்கிறது வந்து சேர்ந்துருக்கும். குறிப்பாக இது வரைக்குமே ஆரோக்கிய தொல்லை தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு போனால் குழந்தைகளுக்கு, குழந்தைகளுக்கு போனால் வாழ்க்கை துணைக்குன்னு இப்படி ஒன்று போனால் ஒன்று தான் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. இனி யோகமான காலம். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி உடல்நிலையிலும் நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம். அண்ணன் தம்பிக்குள்ள இருந்துட்டு வந்த வாக்குவாதம் நீங்கும். பாக பிரிவினை மாதிரியான விஷயம் சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டு யோகம், அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புன்னு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். குழந்தைகளுடைய கல்யாண கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரம் அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தெய்வீக சிந்தனை அதிகரிக்கிறதால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மனசில் ஒரு நல்ல மாற்றம் வந்து சேரும். வெற்றி செய்தி உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்குன்னு சொல்லலாம். சுயதொழில் செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு மன போராட்டம் மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் இருக்கலாம். கொஞ்சம் தொடர்ந்து இந்த நேரத்தில் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அனுபவத்திற்குரிய ஆலோசனை கேட்டு செய்யுங்க. வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் பங்குதாரர்கள் ரீதியாக ஒரு சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படலாம். அதனால கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. எந்த வேலை செய்யறதா இருந்தாலுமே முழு கவனம் நீங்களும் எடுத்துக்கொள்றது நல்லது. மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது வேண்டாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் வசதி வாய்ப்பு பெருகக்கூடிய யோகங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது. உங்கள் திறமையை நீங்கள் வெளிக்காட்டுறதால நல்ல சந்தர்ப்பங்கிறது கைக்கூடி வரும். தெய்வ அனுகூலமும் நிறைஞ்சிருக்கிறதால குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுட்டு வர பாருங்க. குலதெய்வ பிரார்த்தனை இருந்தால் நிறைவேற்றி வர பாருங்க. பிள்ளைகள் ரீதியாக இந்த நேரம் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தொழிலில் மறைமுக போட்டிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சனிக்கிழமான விரதருங்க. சனி பகவானையும் கூடவே வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பிரதோஷ வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். முடியக்கூடியவங்க தஞ்சை பெரிய கோவிலில் நந்தி பகவான் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தடைகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பூர்வீக சொத்துல நிலவிட்டு வந்த சர்ச்சை மறைஞ்சு உரிய பங்கு தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்க பிறந்த மண்ணில் இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி மண்ணாவது சொந்தமாக வாங்கக்கூடிய யோகங்கிறது ஏற்படும். நிலம் தோட்டம் வாங்கக்கூடிய யோகமும் கிடைச்சிருக்கிறதால முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். புத்திரக்காரக கிரகம் குரு புத்திர பாகத்தை பார்க்கறதால பிள்ளைகளால் ஏற்பட்ட மனசங்கடம் விலகக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குரு கடாட்சத்தால இந்த நேரம் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு. பெரும்பாலானவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமையலன்னு சொல்லலாம். விருப்பம், லட்சம், ஆசை இது எல்லாமே இந்த நேரத்தில் எதிர்கால வாழ்க்கையோட கனவு இது எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து முழு மூச்சோட செயல்பட பாருங்க. உங்கள் திறமை சிறப்பாக இருக்கிறதால தொடர்ந்து பல விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய யோகத்தை பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே தனித்து சுயமாக தொழில் நடத்தியவங்க கூட நண்பர்கள், வாழ்க்கை துணை, உற்றார் உறவினரோடு இணைஞ்சு புதிய தொழில் தூங்கக்கூடிய நேரங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படும். வாழ்க்கை துணையோட விஷயங்களும் இந்த நேரம் பல குறைபாடுகள் நீங்கி குடும்ப ரீதியாக நல்ல மாற்றம் உண்டாக போகுது. வாழ்க்கை ரீதியாகவும் ஒரு அன்பும் அரசனைப்பும் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் எந்த ஒரு நிலையிலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். குடும்ப நிலையிலும் சுபிட்சம் உண்டாகுன்னு சொல்லலாம்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு